பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரை தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதை ஓதுங்க, உங்களுக்கு வறுமையே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. கடனடையும் செல்வம் நிரப்பமா இருக்கும். நம்ம இதை ஓதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தினம்தோறும் சரி, நமக்கு தேவையான காசு நம்ம கையில இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த அல்லாஹு ரிஸ்கை இறக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இதுல இருக்கு. அந்த திக்ரு தான் பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீமி, அஸ்தோஃபிருல்லாஹ். இதுல 3 திக்ரு இருக்கு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு திக்ரு, அதை நம்ம தனியா ஓதலாம். அது இல்லாம சுபஹானல்லாஹில் அலீமி அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி ஒரு திக்ரு. அதுக்கப்புறம் அஸ்தோஃபிருல்லாஹ். ஏன் இந்த 3ஐயும் இதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல முதல்ல இருக்கக்கூடிய இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு சிறப்பு என்னன்னா, அதை தான் மனித வர்க்கங்களும் இன்னும் மலக்குகளும் ஜின்களும் படைப்பினங்கள் அனைத்தும் ஓதிக்கொண்டே இருக்காம, அதை ஓதிக்கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் மனிதர்களுக்கு, இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு? உணவுக்காக தானே, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தானே. அப்ப அந்த வாழ்வாதாரத்தையே பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லாஹ். அடுத்தது 2வது இந்த சுபஹானல்லாஹி அலீமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி அறிவிப்புல வந்திருக்குன்னா 2ஆ சேர்ந்து வந்திருக்கு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீமி. இந்த 2 வார்த்தையும் நாக்கில் சொல்வதற்கு இலகுவானது. 2 வார்த்தை நாக்கில் இலகுவானது, ஆனா மீஜான் தராசுல கனமானதுன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம தனித்தனியா பார்க்க கூடாது. சுபஹானல்லாஹ் தனியா, வபிஹம்திஹி தனியா பார்க்க கூடாது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீமி. அதனாலதான் நபி அவர்கள் 2 வார்த்தைன்னு சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு மீஜான் தராசுல நன்மை நிறைய கொடுக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடல் நுரைய அளவுக்கு பாவத்தை கழிக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா இது அல்லாஹிற்கு, அவனுடைய அடியானுக்கு அல்லாஹ் இறக்கக்கூடிய நிஹ்மத்துகளுக்கு போதுமானதா இருக்கு. அப்ப இந்த திக்ரு 2வது திக்ருக்கு இந்த சிறப்பு. அடுத்து 3வது அஸ்தோஃபிருல்லாஹ். அஸ்தோஃபிருல்லாஹ்னா என்னது? இஸ்திக்ஃபார் செய்றோம், மன்னிச்சிரியாள்டான்ட்டு. இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, காணாத புறத்துல இருந்து உங்களுக்கு ரிஸ்க் வரும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. உங்க மாச சம்பளமே 10,000 ரூபாய் தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் வச்சு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து சாப்பிடறதுக்கே போதுன்னு இருக்கே. நம்மள எப்படி நாளைக்கு நல்லா இருப்போம், எப்படி படிக்க வைப்போம், எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம், நாம எப்ப நல்லா வாழ்வோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படி ஒரு கவலை இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே வராதா? யாரோ எப்படியோ போயிட்டு இருக்காங்க, நமக்கே நினைக்க மாட்டேங்குது, நமக்குன்னு ஒரு வழி தோணாதான் நம்ம நினைப்போம்ல. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னாங்க, காணாத புறத்துல இருந்து ரிஸ்க் வரும்ட்டு. அப்ப அஸ்தோஃபிருல்லாஹ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல்வத்தை காணாத புறத்துல இருந்து கொடுக்கும். இதை ஓதுங்க, உங்களுக்கு கையில நிரப்பமா பணம் இருக்கும், கஷ்டமே இருக்காது. 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். தொழுகை இல்லாட்டினாலும் ஒளி இல்லாட்டினாலும் சரி, நீங்க ஓதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அதைதான் கேக்குறீங்க. நம்ம பொதுவாகவே நான் சொல்ற எல்லா துவாவும் திக்ரு அமல்கள்லாம் தொழுகை இல்லாதவங்களும் ஒழு இல்லாதவங்களும் ஓதுற மாதிரிதான் நம்ம போடுறோம். அதை மீறி ஏதாவது தொழுகை இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம்னா குறிப்பிட்டு நான் சொல்லுவேன், தொழுகையா இருக்கும், உது செஞ்சு தொழுகிற மாதிரி இருக்கும், அதுல நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமல் மட்டும்தான் தொழுகையாளிகள் செய்யக்கூடியது. அதனால நிறைய பேர் அதை கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். இதையும் நீங்க யார் வேணா செய்து கொள்ளலாம். மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.